ஒழுகி செவரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாகவே போய் ஆண்டவன் நுழைந்த நாள் முதலாக ஆதி கையிலாக அருந்தும் இல்ல பொருளும் இல்ல புலோகத்துல யாரும் அறியலாம். ஏப்பா பட்டினியா இருக்கு. ஆண்டவன் சங்கரனை தேடி 7 கையில எல்லாம் தேடி பார்த்தார். ஈசனை எங்கேயுமே எப்பா ஒரு பக்கம் 10 கையில எல்லாம் பகவானை தேடி பார்த்தார். பகவானை காணாமல் பதறுகிறான் பார்வதாதே. ஆண்டவனை காணாமல் ஆதி கைலாசமெல்லாம் தேடி பார்த்த அண்ணன் கோபால கண்ணனை அழைத்தார். ஏப்பா எப்படி அழைக்கிறா? அப்படி கோபால கண்ணனை அழைத்த வேளையில என் பெருமான் கோபால கண்ணன் பச்சைக்கால் கரடமேறி பச்சைமால் கைலாசம் வருகிறார். அம்மா பார்வதியே அண்ணன் அழைத்த விவரம் என்ன என்று சொல்லியிருந்தார். அமையா அண்ணா என்ன ஆண்டவன் பகவான் இன்னைக்கு 8 நாள் ஆச்சு. எப்பா கையில் ஆளக்கான் எங்க போனாரோ எங்க ஆனாரும் தெரியல. ஆமா தங்கை பார்வதியே ஆண்டவன் பகவான் எங்க இருந்தாலும் 8 நாளைக்கு அழைத்து வரேன். ஆமா அன்று எடுத்த அவதாரங்களை எண்ணி பார்க்கிறார் என் பெருமான் கோபால கண்ணன். ஆமோ 8வது மைந்தனாக தேவகியானுடைய திருமயத்திலே போய் செலுத்து. ஆமா ஆயர்வாடி பட்டணத்திலே ஆதி சக்தியானவன் போய் பிறந்தோ அங்கே இருந்து ஆமா என் பெருமானை ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு வந்து மாத்தி போட்டார். எப்பா மாத்தி போட்டார்? அப்படி மாத்தி போட்டு ஆமா கருகுருமா பட்டணத்திலே கம்சராஜனுடைய வதையை முடிக்க வேணும் என்று என் பெருமான் நாராயண கண்ணே என்ன சுவாமி அங்கே இருந்து 8 வயது மைந்தனாகவே போய் மலையை பிடித்தார். ஆமா என் பெருமான் கோபால கண்ணன் ஆமோ மதையை பிடித்து நாட்டாமை நந்தகோனாருக்கும் நாயகி யசோதையானுக்கும் பெண்ணானவளுக்கும் அவர்கள் உள்ள அரண்மனையிலே உள்ள ஆடு மாடுகளை பத்தி கொண்டு அமையா ஆடு மேய்க்கக்கூடிய யாதவகுல பாலகனாத்திரினார். வருகிறார் கோபால். எப்படி வருவாரையான எப்படி வருகிறார்? ஆடு மேய்க்கும் சூதன் வடிவம் கொண்டார் ஆடுமே கோமாயரை அவர் தொட்டே தொண்ணி தாரோ படுக்க சாத்தியே ஒரு வட்டனில் தடப்பாகட்டி அந்த மணி வெயிலோடு சொங்கல் வைத்து கன்று வெட்டும் தும்புகளா அவர் கடையாரோ கை வீரம்பா காலில் தும்பு செருப்புகளோ எம்பெரும் பான்போமானே அங்கே சீகூடவே கையிலெடுத்தோ அவர் ஆடுமாடே பத்தி கொண்டே ஆடுமாடே பத்தி கொண்டே
பெருமானாகப்பட்ட கோபாலக்கண்ணன் மாயவன் மதுசூதனானவரோ எப்ப சும்மா மாலை மட்டும் போட்டு பெரியத்துட்டாங்க. என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணை ஆடு மாடை பத்தி கொண்ட ஆயவன் கோபாலக்கண்ணன் எம்மை ஆண்டான் கரை போருமாக வருகிறார். சீங்குழலை வாசிக்கார் சீங்குழலை கையிலெடுத்து உடனே போடுங்க. நீ 12வது டாடா பண்ணிடுவோம். சோடம் அவங்களே அதை எப்படி பிடிக்கும்? அதை எப்படி பிடிக்கும்? ஹலோ என் பெருமானாகப்பட்ட கோபாலக்கண்ணை ஆமோ சீங்குழலை கையெழுத்து வருவே குளத்தோறும் நேர்ந்து வரும் முட்டப்பசுவே முத்தையனை காணும் என்று சொக்கரையும் காணும் என்று செவிதூக்கி திருநடனோ ஆடிடுவோமா சத்தம் கேட்டு ஆளுங்கி திருநடனோ ஆடிடுவோமா மாயவன் போல சத்தம் கேட்டு மதிவைகி திருநடனோ ஆடிடுவோமா மதிவைகி திருநடனோ ஆடிடுவோமா சத்தம் கேட்ட பசுக்கள் எல்லாம் செவிதூக்கி திருநடனங்களை கொண்டாடுகிறது. ஆமோ என் பெருமான் கோபாலக்கண்ணன் கீதங்களை வாசிக்க ஆமா தன்னை மறந்து சிவன் இருந்து அரளிப்பு ஆடுகிறது.
எப்படி ஆளுமையானா ஆயிரம் பசுக்களும் ஆடான சீக்குளரே சத்தம் கேட்ட பசுக்கள் அப்படி ஆடுகிற வேலையிலே சிவன் இருந்த அரளி கொண்டு சேர்ந்து ஆடுது பார்த்துட்டோம். எப்படி ஆடுகிறது தெரியுமா? தித்திமி திமி 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 என சிவனுமானவே அது சிவனுமானவே சிவனிருந்தாரடி கொம்பு மாடுவே சிவனிருந்தாரடி கொம்பு சேர்ந்து மாடுவே சிவனுமானவே அந்த சிவனிருந்தாரடி கொம்பு அதிகம் பூரியிலே ஓடி பார்த்திலே அவரை கண்டு மாயம் தேடி ஓ அத்தானோ அத்தா நம்ம பாட்டுக்கு எசங்க யார் ஆடுமா? இப்பா யார் ஆடிருப்பா? அப்பா மாப்பிள்ள தான் ஆடிருப்பா. ஆமா என் அத்தானோ அத்தா முன்னார் ஆமோ அத்தான் என்று சொன்னாலேடா அருவி கட்ட வல்லரக்கா வல்லரக்கா மச்சான் என்று சொல்லாதேடா மானம் கெட்ட பாவி வல்லரக்கா 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 மோசம் போச்சு. ஆமா ஆண்டவன் பகவான் அத்தா மாப்பிள மாய கண்ணன் என்று நினைக்காமல் அறியாமல் அரக்கன் தான் வந்து விட்டானோ என்று ஆமோ நம்மை ஒரு குட்ட உடைக்க கூடைகிறார் அல்ல வேண்டும் என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அத்தானே அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா விளையாடி நின்றானா அரங்கனுக்கு வரம் கொடுத்து அரளில் ஒளிந்தவா அரங்கனுக்கு வரம் கொடுத்து அரளில் ஒளிந்தவா ஆடி நின்றவா இந்த அரங்கனுக்கு வரம் கொடுத்து நீங்க கன்றுமான கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா சிவ கையிலையாண்டவா இறந்த ஓட்டில் வாங்கி கொண்டது இளம்போம் இல்லையா இறந்த ஓட்டில் வாங்கி கொண்டது இளம்போம் இல்லையோ சிவ கையிலையாண்டவா இந்த கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அண்ணனானவன் ஏ பகவானே பரமசிவமானமில்லையோ மோசமில்லையோ பாம்பெடுத்து தோளில் போட்டதேயோ இல்லையா பாம்பெடுத்து தோளில் போட்டதே இல்லையோ உமது ரோசம் இல்லையா நீரும் பாம்பெடுத்து தோளில் போட்டது நீங்க புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையோ ரோசம் இல்லையோ பிரம்மாட அடிகள் விட்டது
இல்லையா அடிகள் வந்தது இல்லையோ அந்த ரோசம் இல்லையா அந்த புறமான அடிகள் வந்ததோ ஏ ஆண்டவா பகவானே சிவபெருமானே ஈஸ்வரா இறைவா இறைவா பார்த்தா அம்மா ஆஹா இல்ல நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தான வல்லல் பகவானுக்கு தெரியும் எப்பா நம்ம லீலைகளை சொல்ல வேண்டுமாடா இந்த லீலைகளை சொல்ல வேண்டுமே ஆனால் ஆமோ என் மாப்பிள்ள மாய கண்ணனுக்கு மட்டும்தானே தெரியும் எப்பா அதான் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் இது வேற யாருமே இல்லை நம்ம மாப்பிள்ள தான் ஆமா என்று செவ்வரளி புஷ்பத்தை விட்டு வெளியிறங்கி வந்தான் ஆமோ ஓ அத்தானே அத்தா ஓ நீர் என்னைய பேசுறீங்க ஆமா நான் உங்களை பேச வேண்டும் நானாச்சு இறந்த ஓட்டுல தான் ஆமா வாங்கி தின்னேன் இப்ப இரண வாங்கி சாப்பிட்டேன் ஊச புட்டுக்கு அடிகள் பட்டேன் ஆமா எத்தா உம்ம வளப்பத்தை சொன்னமுன்னு வைங்க சொன்னேனே ஆனா புல்லு புறாவும் தனியே குடிக்காது. ஓ மாயமா என்ன என் மாயக்கண்ணன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா அத்தானே ஆயர்பாடி போய் வளர்ந்தது மானம் இல்லையோ ரோசம் இல்லையோ உலாடும் மானம் இழுத்து வந்தது இல்லையா மனம் இழுத்து வந்தது உமக்கு ரோசம் இல்லையா ஆடு மாடு இழுத்து வந்தது நீங்க உரியில் வண்ணை திருடி வந்தது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையோ உரலில கட்டி அடிகள் வந்தது மிகவும் இல்லையா உரலில கட்டி அடிகள் வந்தது மிகவும் இல்லையோ உமக்கு ரோசம் இல்லையா அத்தானே உரலில கட்டி அடிகள் வந்தது நீங்க தயிர் வெண்ணே ஆமோ மச்சான் தயிர் வெண்ண திருடி கொண்டது மானம் இல்லையா ரோசம் இல்லையோ தயிர் மத்தான அடிகள் வந்தது வெகும் இல்லையா மத்தினால அடிகள் வந்தது வெகும் இல்லையோ உமக்கு ரோசம் இல்லையா நீங்க என்ன பேசுறீங்க நான் உங்களை பேசிட்டேன் ஆமா இப்படி இருவேரும் பேசிக்கொண்டே இருந்தவானா நம்ம மச்சான் வருவான் நம்ம மச்சான் வருவான் அரை நொடியில அரங்க வருவான் நம்மளை இணைச்சு அரிசியா சாப்பிடுவோம்னா ஆமோ அதானே ஓ அரங்கனை கொள்ள யாரு போறா எப்பா நான் போறேன் கேட்டா அரங்கனை கொல்லதற்கு ஆமா நீங்க தான் போகணும் ஆமையா மாப்பிள்ள என்ன நான் போனோம்னா ஆடு மாட்டேன் யாருமே நான் பாத்துக்க இந்த லட்சணத்துல ஐயா ஆமா ஓ மச்சான் உமா பாம்பு பார்த்தது வைங்க ஆமா ஆடி சடாமுடிய பார்த்துச்சுன்னா ஆமா அத்தானே மாடு 7 அடி தூரத்துல ஆமா போய் வேணும்னு பார்த்துக்கோ என்று என் பெருமாள் சொன்ன போது ஆடு மாடுகளே ஆய்ந்தவன் பகவானிடத்திலே ஒப்படைத்து விட்டோ என் பெருமான் பகவானுக்கண்ணே என்ன சுவாமி ஓ மச்சான் அரக்கனை கொண்டு வென்று வருவதற்கு வரைக்கும் ஆமா அனுமானம்தான் ஒரு பொறுப்பத்தான் எப்பா பொறுப்பு ஓ ஒரு மாடு குறைஞ்சதுன்னு வைங்க என்ன சுவாமி 3 மாடா திருப்பி வைக்கிறேன் ஆமா என்று என் பெருமான் பகவானுக்கண்ணே
ஒண்ணு என்ன சுவாமி ஆயவன் கோபால கண்ணனாகிய எம்பெருமான் அவனீத கண்ணை என்னன்னா ஆடு மாடுகளை மாயவன் பகவானிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆமோ ஆனால் பெற்றவர்கள் அன்றுமில்லை இன்றுமில்லை என்றுமே இல்லை கிடையாதன்று பெண்ணால் பெற்றவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு ஆமோ இதனால தன்னுடலை பெண்ணுடலாகவே மாற்றுகிறார் எப்பா மாட்டுகிறார் கோபால் எப்படி மாட்டுவாரையான எப்படி சுவாமி கொண்டல் வரவன் தன்னோடலை பெருமாறியே பெருமாள் ஐயா கொண்டல் வரவன் தன்னோடலை பெருமாறியே பெருமாள் கோசலையாடு சமாரியே வாசலையாடுட சமாரி கண்ணன் வாழம் கொள்வானோ சாமி அண்டரில்லை ஆனந்தம் பாடு அண்டரில்லை ஆனந்தம் பாடு அச்சுத அச்சுதனாருடைய கண்ணம் பெற்றொருவமான சாமி பெற்றொருவானதொரு ஏடனல்லாருக்கு பெருமாளுக்கு பெற்றொருவானதொரு ஏடை நல்லாருக்கு பெருமாளுக்கு ஒரு பிறகு கூட அணுகிடாமல் கூட அணுகிடாமல் கண்ணம் பெற்றொருவமான ஒரு விதமோடு அணுகிடாமல் எய்யை எடுத்தாலே ஒரு பெருமன் போவான் ஒரு 2 வயது சென்ற நெடுமார்குட பெண்ணை போல 18 வயது சென்ற ஒரு பாப்பார்குட பெண்ணை போல பச்சமாடி மறந்தவாட கால கொண்டே மறந்தவாட ஆய நங்கையா வாரா ஆய நங்கையாக என் பெருமாளாகிய கோபால கண்ணன் ஆய நங்கையாக வருகிறார் எப்படி வருவாயா காலில் தண்டை கலகலவன் பெரிய கலகலவன் அந்த கையில வளையோ
ஐயா கலகலந்தானே அந்த பாதச்சரமோ பலி பலிரண ஐயா படி பலிரண எங்க பண்ணாட மோகினியா ஐயா பலி பலிரண பாவி வளையல் சத்தத்தை தான் காதில் கேட்டா அரங்கங்காலில் கேட்டா ஏய் வடக்கு முகமா பார்த்தா அரங்க காதில் கேட்டா பாவி பெண்ண பாவி கண்டானே ஏ சண்டா தரகே ஏ யாரியம்மா பெண்மகளே உனக்கு மூடி என்ன பெரியேனே ஒத்த வழி வந்ததே உனக்கு நாடி இந்த நகரம் வேண்டாம் நீ நடந்து வந்த விவரம் என்ன எங்கரும் போவாயா நீ அரங்க கேட்ட போதும் ஏ அண்ணா அண்ணா வல்லரேங்கா பிறந்ததும் மலையாள தேசத்திலிருந்து மதுரை சொற்களுக்கு எங்க அப்பா வாக்கப்பட்டு கொடுத்தார். ஆமா நம் புருஷனோடு சண்டை போட்டு புகுந்த வீடு போறேன்னா வீடு போறேன்டா ஏ வல்லரேங்கா என்னைய வழி மரியாதை என்கிட்ட பேச ஏப்பா என்ன வழிமுறையாவே ஏ மோகினி என்ன சுவாமி வாழ்ந்தாலும் உன்னோடு இருந்தாலும் உன்னோடு இறந்தாலும் உன்னோடு. சித்தாள் உன்னோடு நீ என் கூட வந்து வாழ வேண்டுமையான ஆமா அலைகடலிலே முக்கி முளையும் முட்டு விரல் எடுத்து நடு தொண்டையில வைத்து எனக்கு சத்தியம் பண்ணி தந்தா செய்து கொடுத்தே ஆளா நான் உன் கூட வந்து வாழ்வோம் ஓட்டி இதுக்குத்தானே அவ்வளவு நேரம் இருந்த ஆமா என்ன அரங்கனானவே ஆமோ ஏ முங்கோதானே ஏ மூணு முங்கரும் போடுவானே ஆணிக்காரா போயிட்டானா ஏ போயிட்டானோ எட்டி எட்டி ஏ பார்த்தானே ஏ போயிட்டானோ ஆட்டம் பொங்குவனா முழுவானோ ஏ மூணு முங்கரும் ஆடுவானோ ஏ மூன்று விரல் கையில எடுத்து வாங்கி தொண்டையில வைத்தானே அவதி தொண்டையில வைத்த போது அரக்கனோட சிறதே அலைகடலில் நடத்திடுமா ஏ அரக்கனோட சிறசதே ஏ சுக்கு சுக்கா எரித்துடுமா அரக்கனத்தை வர முடித்து ஆயமாய் போவானே ஆதி வெள்ளி கைலாசம் எம்பெரும் மகாராணி ஆண்டவனே பகவானே அரக்கனத்தை வர முடித்து பகவானிட சொன்ன போது ஆண்டவன் நம்பவில்லை ஆண்டவா பகவானே எம்பெரும் பகவானே நான் அரக்கனை வர முடித்தேனையா ஓ மாப்பிள்ளை நான் கொடுத்த வரம் நான் கொடுத்த நான் கொடுத்த பிள்ளை ஆமா எனக்கு தெரியாம எப்படி வர முடித்தீர்கள் எப்படி எப்படி பெண் சுவாமி சுருவம் எடுத்தேன் பேதமட்டு அரக்கனை வர முடித்தேன் ஐயா ஆண்டவா பகவானே ஏ பெருமானே ஆமா நீங்க அந்த சுருவத்தை எடுத்து காமிங்களா எப்பா பெண்ணு மறுபடியும் பெண் சுருவம் எடுக்க ஆமா மோகனிஸ்தையது தாங்காமல் என் பெருமான் கோபாலக்கண்ணு என்ன சுவாமி பூமியிலே விழுந்தால் உலோகம் தாங்காது என்று தாங்காது இரு கரத்தினால் ஏந்த ஆமா இரு கரத்தினால் 5 சார்ந்தார்கள் சோதி மணி விளக்கு ஒளிப்போல் ஆமோ யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா யாரண்ணா பொன்முடி மாதம் முதலே முதிரோ ஐயன பொன்முடி மாதம் முதலே முதிரோ பவர நபஞ்சமி இந்திரமாகவே அமேரையோகத்தில்
சுவாமி ஐயனா ஐயனா கலியுகத்தை காப்பதற்கு கருவேறி ஐயனா சாத்தா
பாட்டு